ஹலோ. ரொம்ப நாள் ஆச்சு. சரி, போஸ்ட் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் என்னோட தாட்ஸ் மட்டும். ஸோ பராசக்தி மூவி வந்து பார்த்துருந்தோம். லைக் புக் பண்ணும்போதே இப்போ தான் எல்லாமே க்ரீனில் இருந்துச்சு. லைக் மீனிங் டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறது. யூஸ்வலாக ஒரு மூவி வந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 1 வீக் வந்து ஈவன் வீக் டேஸ்லையுமே வந்து ஃபுல்லாக இருக்கும். பட் இல்லை, எக்ஸ்பெக்டட் தான் இந்த படத்துக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் வந்து அந்த மாதிரி அது அரசியல் ஆக்குனது. leave that apart. ஸோ ஒரு ஒரு ஹிஸ்டரியை ஒருத்தவங்க நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா I think இந்த ஜென்ரேஷன்ல உள்ள மக்கள் வந்து அதை பார்க்கணும். அண்ட் அதுல வந்து என்ன இருக்குனாலும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாம ஒரு ஒரு சோ கால்டு ஆக்டிங் பொலிட்டீஷியனுக்காக ஒரு 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 படைப்பை வந்து உதாசீனப்படுத்துனது வந்து ரொம்ப தவறா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த படம் லைக் பார்த்தோம். ஓவரால் மூவி பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. கொஞ்சம் பிட் போரிங் இருக்க மாதிரி இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே அதெல்லாம் ஓவர்டேக் பண்ற மாதிரி இருக்கு. படம் ஓவரால் சூப்பரா இருக்கு. லைக் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து நம்ம படிக்கும்போது இருக்க மாட்டோம். லைக் சிறு வழியா வந்து ஒரு விஷயங்கள் கேட்டதை வந்து விஷுவலா பார்க்குறோம். ஓகே, இந்த லாங்குவேஜ்க்காக லைக் நாட் ஜஸ்ட் தமிழ். ஒவ்வொரு லைக் அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு நாட் லைக் மாநிலத்திலயும் வந்து அவங்களோட மொழி எப்படி சப்ரஸ் பண்ணாங்க. பட் இது நமக்கு வரும்போது தமிழ்னு வருது. ஸோ அப்ப லைக் இதுல வந்து எதுவும் பார்ஷாலிட்டி இருக்க மாதிரி எனக்கும் தெரியல. ஸோ மூவி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ அந்த விஷயத்துல வந்து படம் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து ஒருத்தர் தன்னோட சுய லாபத்துக்காக தன் சக ஊழியரோட ஒரு உழைப்ப வந்து உதாசீனப்படுத்துற அளவுக்கு ஒரு 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 போராட்டமும் ஒரு ஒரு மாதிரி பைகாட் பண்றதுன்றது வந்து டோட்டலி அன்அக்செப்டபிளா எனக்கு தோணுது. பிகாஸ் அரசியல் பேசணும்னு தெரியல. ஆனா எனக்கு நிறைய தோணுது. லைக் ஒருத்தர இப்ப உங்களுக்கும் அது எஃபர்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அது ஓகே. பட் அது அதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் எவ்ரி ஒன் ஆர் வாய்ஸிங் அவுட் எக்ஸப்ட் ஒன் பர்சன் ஹூ இஸ் இன்வால்வ்ட். அவங்க தவிர மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க இதை பத்தி ஓகே அப்படின்னு. பட் அவரு தன்னோட சக ஊழியர் அப்படின்றாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஓகே, இந்த இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொருத்தரோட உழைப்பு, அவங்களோட இதையும் வந்து இதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு தோணவே இல்லை. அதை பத்தி அவர் எதுலையுமே பேசவே இல்லை. ஆன்லைன் கேமரால பேசினா தானே, பேசுறதே கிடையாது. சரி, அட்லீஸ்ட் வந்து பீப்புளாவது வந்து கொஞ்சமாவது யோசிக்கணும். லைக் பொலிட்டிக்கல் எல்லாம் தாண்டி இப்ப இந்த இயரோட அவர் முடிச்சிடுறாரு, படத்தை நடிக்க மாட்டாரு அப்படின்னா தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வேற ஒருத்தர் நடிக்க போறாங்க. நீங்க அப்பயும் போய் பார்க்க தானே போறீங்க. இது டோட்டல் பைகாட் பண்றதுல என்ன யூஸ் இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எண்ட் ஆஃப் த டே 1001 வந்து நம்ம வந்து பார்க்க மிஸ் பண்ண ஒரு படம். இப்போ வந்து அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறோம். சான்ஸே இல்ல, என்னடா படம் எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் இப்ப பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு மூவியா தான் இந்த படமும் இருக்க போகுது. நீங்க தியேட்டர்ல பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேற, மூவி ஓடிடில பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஜஸ்ட் கிவ் அ தாட். லைக் யோசிங்க, யாருக்காக நீங்க ஓட்டு போடுங்க வைங்க, அதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒருத்தரோட இத பத்தி எதுவுமே பேசல அப்படிங்கிறது என்னோட கன்சர்ன். என்னோடது எப்படி வேணா போகட்டும். நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். வி ஆர் டீலிங் வித் தட். பட் இன்னொருத்தரோட உழைப்பும் அதே ஈக்குவல் எஃபர்ட் தானே. அத ஒருத்தர் ஏன் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இன்னொருத்தரோட உழைப்ப வந்து மட்டப்படுத்தி சப்ரஸ் பண்ணி அதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரியல. அண்ட் ஹவ் கேன் தட் சம்ஒன் பி அ குட் பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு எனக்கும் தோணல, தெரியல. ஸோ அந்த லெவலுக்கு போகுங்க. பாருங்க, படம் நல்லா தான் இருக்கும். யாராவது பார்க்கல அப்படின்னா. பட் ஆனா ஒரு ஒரு குரூப்பே வந்து மூளை இல்லாம சுத்திட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல.